உடலுறவின் போது உங்க துணை இப்படி நடந்துக்கிறாங்களா? அப்படினா அது அவங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தமாம். ஒரு நபர் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் சுயநலமாக இருந்தால் படுக்கையறையிலும் அவ்வாறே இருப்பார். தங்களை பற்றி மட்டுமே நினைக்கும் ஒரு நபர், நீங்கள் அவர்களை மகிழ்விப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துவீர்கள், வேறு வழியில்லை. திருமண உறவில் செக்ஸ் முக்கிய பங்கை வகிக்கிறது. உங்கள் உறவை உயிர்ப்போடு வைத்திருக்கவும் நெருக்கத்தை அதிகரிக்கவும் இவை உங்களுக்கு உதவும். தாம்பத்திய வாழ்க்கை ஆண் பெண் இருவரின் உறவுக்கும் ஒரு பாலமாக இது இருக்கிறது. மேலும் பலர் இதை கடுமையாக நம்புகிறார்கள். இரண்டு பேர் அன்பின் உடல் செயலில் ஈடுபடும்போது அவர்கள் ஒருவருக்கொருவர் தங்கள் இயல்பான சுயமாக இருக்க தயாராக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அவர்கள் இருவரும் தங்கள் உறவுக்கு மேலும் வலு சேர்க்கிறார்கள். ஒருவரை பற்றி ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்ள செக்ஸ் உதவுகிறது. ஒருவரின் விருப்பங்களையும் ஆசைகளையும் நாம் மதிக்க வேண்டும். சிலர் அவற்றுக்கு மதிப்பளிக்காமல் இருக்கலாம். இருப்பினும் பல முறை உடலுறவின் போது பல சிவப்பு கொடிகள் இருக்கலாம். அவை ஏதோ சரியாக இல்லை என்பதை குறிக்கலாம். அவற்றை நீங்கள் கவனிக்காமல் இருக்கலாம். அவை உங்கள் உறவில் என்ன அர்த்தத்தை வழங்குகிறது என்பதை பற்றி இக்கட்டுரையில் காணலாம். கண் தொடர்பு கொள்ள மாட்டார்கள். முன்பு குறிப்பிட்டபடி செக்ஸ் என்பது பாதிக்கப்படக்கூடிய செயல். யாராவது கண் தொடர்பு கொள்ளாவிட்டால் அது உங்கள் பங்குதாரர் முழுமையாக பாதிக்கப்படக்கூடிய மற்றும் நம்பகமானதாக இருப்பதை குறிக்கும். நெருக்கமாக இருக்கும்போது அவர்கள் ஒருபோதும் உங்கள் கண்களோடு கண்கள் தொடர்பு கொள்ள மாட்டார்கள் என்றால் உங்கள் உறவு சிக்கலில் இருப்பதாக அர்த்தம். முத்தங்கள் இல்லை. உங்கள் துணை அல்லது லவ்வர் உங்களை முத்தமிட விரும்பவில்லை என்றால் அவர்கள் உங்கள் மீது பாசத்தை காட்ட மறுக்கிறார்கள் என்று அர்த்தம். நிபுணர்களின் கூற்றுப்படி நீங்கள் அல்லது உங்கள் கூட்டாளர் பொதுவாக படுக்கையில் ரசிக்கிற ஏதாவது இருந்தால் உங்களில் ஒருவர் அதிலிருந்து விலகத் தொடங்கினால் அது உங்கள் செக்ஸ் வாழ்க்கைக்கு காட்டும் சிவப்பு கொடியாக இருக்கலாம். இந்த உறவு உங்கள் கூட்டாளருக்கு முற்றிலும் உடல் ரீதியானது என்று பொருள். விருப்பமற்ற விஷயங்களை செய்ய உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறது. உங்களுக்கு வசதியற்ற சில செயல்களை நீங்கள் செய்ய உங்கள் பங்குதாரர் விரும்பினால் அது உங்கள் விருப்பங்களை எல்லைகளை மதிக்காத அறிகுறியாகும். ஒரு உண்மையான பங்குதாரர் எப்போதும் உங்களை பற்றியும் சில விஷயங்களை செய்வதில் உங்கள் ஆறுதல் நிலை பற்றியும் அக்கறை காட்டுகிறார். கட்லிங் இல்லை. கட்லிங் என்பது உடல் மற்றும் உணர்ச்சி நம்பிக்கையை வளர்க்கும் ஒரு முக்கிய பகுதியாகும். உங்கள் பங்குதாரர் உடலுறவுக்குப் பிறகு உங்கள் இருவருக்கும் இடையில் இடைவெளியை வைத்தால் அவர்கள் ஒரு ஆழமான தொடர்பை தேடவில்லை என்றும் அவர்கள் அந்த உறவை ஒரு சாதாரண உறவாகவே கருதுகிறார்கள் என்றும் அர்த்தம்.